பூ எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ நீட்டுக்கு ஒயர் விட்டுடுங்க. விட்டுட்டு நம்மளுடைய ஆள்காட்டி விரல் நடுவிரல் சேர்த்து இதை சுற்றி கொண்டு வரணும். சுற்றும் பொழுது பள்ளம் பகுதி வந்து மேலமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக ஒரு 4 முறை இதை வந்து சுற்றிக்கலாம். சுற்றுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து டைட்டாக பிடிச்சிப்போம். பிடிச்சிட்டு இந்த விட்ட இல்லையா அந்த ஒயரை, துண்டு ஒயரை இதுக்குள்ளே விட்டு மேலேருந்து விட்டு அந்த லூப்புக்குள்ளே திரும்ப கீழேருந்து மேலே வாங்கி நம்ம ஒரு முடி மாதிரி போட்டுப்போம். இது வந்து அந்த சர்க்கிள் நம்ம போட்டோம் இல்லையா அந்த வட்டத்தை நிறுத்துறதுக்காக. இப்போ நம்ம இந்த பெரிய பகுதியை வந்து அந்த ஒயரை மேலேருந்து கீழே விட்டு எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடியாக இருக்கோம் இதழ் போடுறதுக்காக. ஸோ இதழ் போடும் பொழுது இப்படி போயிடாமல், ஓகேங்களா, இந்த பக்கமாக ஒயரை கொண்டு போயிடாமல் நம்ம ஜாக்கிரதையாக அந்த துண்டு ஒயர் வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடு இடது பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். இப்போது ஒயரை மடித்து நான் காட்டின மாதிரி பிடிச்சிக்கோங்க. கீழேருந்து உள்ளே அந்த வளையத்துக்குள்ளே விடுங்க. ஸோ இப்படி வந்துடும். இப்போ திரும்பவும் அந்த ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ நமக்கு பாதி இதழ் வந்திருக்கு. நம்ம இதழ் வந்து மடித்து இந்த மாதிரி வழவழப்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒவ்வொரு முறையும். ஸோ இப்போ 2வது பாதியை போட போகிறோம் அந்த இதழுக்கு. ஸோ அதை மடித்து நான் காட்டுற மாதிரி வளையத்துக்குள்ளே இப்படி விட்டு மேலேருந்து கீழே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு இதழ் இங்கே முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி அடுத்தடுத்து இதழ் போட போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன் அப்படின்னு. இது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு முறையும் இப்படி தான் ஒரு லூப்பு பண்ணி அந்த ஒயரை கீழிருந்து உள்ள வளையத்துக்குள்ளே மேலே கொண்டு வந்துட்டு திரும்பவும் அந்த லூப்பில் விட்டு வெளியே எடுத்துக்கணும். இதழை முடிக்கிறோம் 2வது பகுதியை போட்டு. ஸோ முடிஞ்சிருச்சு. 2வது பகுதி இதழ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3வது நான் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். திரும்பவும் பாருங்கள் அதே மாதிரி லூப்பு பண்ணிவிட்டு ஒயரை உள்ளே கொடுத்து எடுத்துக்கணும். கீழிருந்து மேலே கொடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லூப்பில் கொண்டு எடுத்துட்டு திரும்பவும் அதை மடித்து மேலேருந்து கீழே இந்த ஒயரை கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா இதழையும் போட்டுக்குவோம். நமக்கு எத்தனை இதழ் வேணுமோ அத்தனை இதழ் நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்து 7 இதழ் வந்து வந்திருக்கு. சில பேருக்கு 8 கூட வரலாம். ஸோ நீங்கள் வந்து எத்தனை இதழ் வருதோ அத்தனை போட்டுக்கோங்க. நம்ம ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து இங்கே முடிக்கணும். ஸோ இது கடைசி இதழை நான் 2வது பகுதியை போட்டு முடிக்கிறேன். ஸோ திரும்பவும் நம்ம இதே ப்ராசஸை திரும்பவும் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம போடும் பொழுது நம்மளுடைய இந்த போடுறது வந்து பழைய இதழ் மேலேயே புதிய இதழையும் போடணும். ஸோ அது கொஞ்சம் பெருசாக நமக்கு காமிக்கும். ஓகேங்களா. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பழைய இதழ் மேலே ஒரு புது இதழ் போடுறீங்க. ஓகேங்களா. இப்படி எல்லா பெட்டல்ஸையும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா 7ஐயும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். நம்ம பூ ரெடி ஆகிடும். இந்த பூ வந்து நம்ம பின்னுற கூடைகளுக்கு அழகுபடுத்துறதுக்கு உதவும். நம்ம வந்து இதை வந்து அட்டாச் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த பொத்தலை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் வந்து நடுவில் இந்த மகரந்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சின்ன பூ பண்ணலாம். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இதழையும் போட்டுக்கோங்க. 7 இதழையும் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் 2 வந்து இப்படி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு கூராக வெட்டிட்டு இது வந்து இதுக்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். இந்த முதல்ல விட்ட ஒயருக்கு எதிர் திசையில் போய் நம்ம அதை வந்து முடிக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம கூடையில் சுருகும் போது அது அழகாக நிற்கும். சுருகிறத நம்ம வந்து பூவுடைய பின் பக்கத்தில் செய்ய போகிறோம். ஸோ இப்படி டூத் பிக்கை வந்து நம்ம கொடுத்து அந்த ஒவ்வொரு இதழ்லையும் 2 பகுதி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு பகுதியில் நம்ம போட்டால் போதும். முதல் பகுதியில் இப்படி போட்டுட்டு பாருங்கள் அடுத்தடுத்து எதிர் திசைக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நான் முடிக்க போகிறேன். பாருங்கள் 2 எண்டும் இந்த ஒயருடைய 2 எண்டும் 2 முனையும் எதிரும் புதிரமாக நிற்கும். ஸோ இது இப்படி இருக்கும் பொழுது நம்ம கூடையில் அட்டாச் பண்ணுறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.